அக்டோபர் 18 சனிக்கிழமை. மோசம் போகாதிருங்கள், அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? 2 பேதுரு 3:4. மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22:20. வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வாக்குத்தத்தங்களிலேயே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாக்குத்தத்தமாகிய இது மிக அதிகமாக பரிகசிக்கப்பட்டதும் அசட்டை பண்ணப்பட்டதுமான சத்தியங்களில் ஒன்று என நாம் கூறலாம். இருப்பினும் அப்போஸ்தலனாகிய பேதுரு இதை குறித்து 2000 வருடங்களுக்கு முன்னரே தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார். கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். 2 பேதுரு 3:4. இப்பொழுதும் கூட கிறிஸ்தவர்கள் மத்தியில் உள்ள பரியாசக்காரர் அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? கர்த்தருடைய வருகையை குறித்து எங்களுடைய சிறு வயது முதற்கொண்டே நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர் சீக்கிரமாக வருகிறார் என்றால் இத்தனை ஆண்டுகளாகியும் அவர் இன்னும் ஏன் வரவில்லை என்று கேட்கின்றனர். அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருடைய ரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாயிராதபடிக்கு தங்களையும் மற்றவர்களையும் கூட வஞ்சிக்கின்றனர். அப்படிப்பட்ட பரியாசக்காரர் முது பார்வைக்கு 1000 வருஷம் ராச்சாமம் போல இருக்கிறது. சங்கீதம் 90:4 என்னும் தேவ வசனத்தை குறித்து அறிவற்றவர்களாயிருக்கின்றனர். ஒரு ஜாமம் என்பது 3 மணி நேரமாகும். இரவு நேரத்தில் 4 ஜாமங்கள் உண்டு. முதலாம் ஜாமம் மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. 2ஆம் ஜாமம் இரவு 9 மணி முதல் நள்ளிரவு வரை. 3ஆம் ஜாமம் நள்ளிரவு முதல் காலை 3 மணி வரை. 4ஆம் ஜாமம் காலை 3 மணி முதல் 6 மணி வரை. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன் கர்த்தராகிய இயேசு நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று கூறினார். ஒரு அர்த்தத்தில் தேவனுடைய பார்வையில் 1000 வருஷம் ராச்சாமம் போலிருப்பதால் இந்த வாக்குத்தத்தமானது 2 ஜாமங்களுக்கு முன்னர்தான், அதாவது 6 மணி நேரத்துக்கு முன்னர்தான் கொடுக்கப்பட்டுள்ளது என நாம் கூறலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்னும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய மறுமொழி ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்பதாக இருக்க வேண்டும். இந்த வாக்குத்தத்தமானது வேதாகமத்தில் உள்ள கடைசி அதிகாரத்தில் திரும்ப 3 முறை கூறப்பட்டுள்ளது. அதாவது 2 முறை இதோ சீக்கிரமாய் வருகிறேன், வெளிப்படுத்தின விசேஷம் 22:7 மற்றும் 12 என்றும், முடிவாக மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் வசனம் 20 என்றும் கூறப்பட்டுள்ளது.